கடைசி கிளாஸ்ல என்ன படிக்கணும்? கிளாஸ்ல எ- எப்படி நிப்பாட்டணும்னு. எத்தனை மெத்தட் இருக்குது? மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. முதலாவது என்ன? முதலாவது வந்து ஃபதஹ் மத்து, ஃபதத்தைன், அலிஃப், இந்த மூணும் கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். ஓகே, இது ஒரு ரெண்டாவது. ரெண்டாவது ம், குந்துட்டா குந்துட்டா வந்துச்சுன்னா அத ஹா ஹாவா மாத்தி சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். மூணாவது. மூணாவது சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். இது இல்லாம இந்த 2 மெத்தடுல இல்லாம மத்த இது வந்துச்சுன்னா சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். ஹாய். ஓகே, இப்ப நாங்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான சாப்டருக்கு வருவோம். குர்ஆனை நாங்க அழகாக ஓதுறதுக்கு எங்களுக்கு அடிப்படையானவைகள் மொத்தம் 3 இருக்குது. குர்ஆனை ம் அழகாக ஓதுறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் 3 இருக்குது. முதலாவது எழுத்துக்களோட உச்சரிப்பு. நாங்க இன்ஷா அல்லாஹ் இதை டீப்பா படிக்கிறதுக்கு இருக்குது. ரெண்டாவது பகுதி இது ம் ராகம் என்ற ஒன்று இது. அது நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு என்ன ராகம் என்றா பார்ப்போம். இது வரைக்கும் நாங்க ராகத்தை பத்தி பார்க்கல, தேவைப்படலை. நான் ஓதிலே குர்ஆனை ஜஸ்ட் சொற்களாக எழுத்துக்களாக நாங்க எழுத கூட்டி உச்சரிச்சோம். அதை நாங்க என்ன செய்ய போறோம்? ஓத போறோம். ம் அந்த வகைகளுக்கு ராகம் என்ற என்கிறது பற்றி நாம பார்க்க வேண்டியது. மூணாவது பகுதி சட்டங்கள் என்ற பகுதி. சட்டங்கள் என்று ம் சொன்னால் அது நான் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி டீப்பாக நான் படிப்போம். இப்ப இதுல ராகம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் ராகம் என்ன என்று சொன்னா நோமலா சொன்னா ராகம்ங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட இயல்பான குரல்ல நீங்க குர்ஆன ஓதுறதுக்கு பழகிறது. இதைத்தான் நாங்க ராகம் என்று நோமலாக சொல்றோம். உங்கள்கிட்ட இருக்கிற குரல்ல நீங்க குர்ஆன ஓத பழகிறது ராகம். ம் சரி. அஹ் நீட்டுதல் என்ற கன்செப்ட் இல்லாம ராகத்தை எங்களுக்கு எடுத்து ஓத முடியாது. நாங்க நீட்டி ஓதுற இடங்கள் தான் ராகமாக ஓதுறதுக்கான சந்தர்ப்பங்கள். சரியா? ம் அப்ப ராகம் எங்கள்கிட்ட டெவலப் ஆகணும் என்றால் கட்டாயம் எங்கிட்ட நாங்க என்ன செஞ்சுக்கணும்? குர்ஆன்ல நீட்டி இடங்கள்ல நாங்க நீட்டி ஓதுறதுக்கான தயாரில இருக்கணும். அங்கதான் எங்களுக்கு நீட்டி ஓதுறது மிக முக்கியமாக தேவைப்படுற இடம். ஆகவே நாங்க ஒரு ஒரு முடிவுக்கு வரையிலும் நீட்டுதல் இல்லாம ராகம்ங்கிறது இல்ல, ராகம் இல்லாம ஓதுறதுங்கிறது இல்ல. இப்ப நான் கட்டாயம் ஓதணும் ஓதணும் ஓதுறது நடக்கணும் என்றா அங்க ராகம்ங்கிறது ஈக்கணும். ராகம்ங்கிறது வரணும் என்றா என்ன ஈக்கணும்? என்ன ஈக்கணும்? நீ நீட்டி நீட்டு நீட்டி ஓதுறதுங்கிறது கட்டாயம் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். ஹை. குர்ஆன்ல நீட்டுதல் என்பது குர்ஆனுக்குரிய குர்ஆனுக்கே உரிய முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான் நாங்க நீட்டுறது. சரியா? ம் சில இடங்கள்ல 1 செகண்ட் நீட்டுவோம், சில இடங்கள்ல 2 செகண்ட் நீட்டுவோம், சில இடங்கள்ல 3 செகண்ட் நீட்டுவோம். இப்படி நீட்டுதல் பல கேட்டகரியில குர்ஆன்ல இருக்குது. தமிழ்ல கூட அந்த அளவுக்கு இல்ல, இங்கிலீஷ்லயும் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா குர்ஆன் என்று வார நேரத்துல எங்களுக்கு நிறைய இடங்கள் இந்த மாதிரியான இடங்களாக இருக்குது. இதை நாங்க கவனமா விலையும் கொள்ளணும். சரியா? ம் அடுத்த விஷயம் ராகம் வார நேரத்துல ராகம் என்கிறது இப்ப உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்க தான் எடுக்க போறீங்க, நீ தான் எடுக்க போறீங்க. ம் அப்ப ராகம்ங்கிறது உங்களோட இயல்பான ஒன்று, இயல்பான ஒன்று ராகம். ஆனால் உச்சரிப்பு அப்படி அல்ல. உச்சரிப்பு நான் கிளாஸ்ல அவங்கள பழக்குவோம்.
இப்படிதான் உச்சரிக்கணும். அலிப்பை நீங்க இப்படி உச்சரிக்கணும். பாவை நீங்க இப்படித்தான் உச்சரிக்கணும். அஹ் நூனை இப்படித்தான் உச்சரிக்கணும். இப்படி நாங்க என்ன செய்வோம்? உச்சரிப்போம் உங்களுக்கு பழக்குவோம். அப்போ அந்த நேரத்துல நீங்க உச்சரிப்பை எடுத்து ஓதுறது முக்கியம். உச்சரிப்பு எடுத்து ஓதுறது ம் முக்கியம். ஆனா அந்த அந்த உச்சரிப்பு உங்களோட வார நேரம் ராகம்ங்கிறது உங்களோட ஆல்ரெடி ஈக்கிறோண்டு உச்சரிப்பு உங்களை எட்டாகி வருது என்றால் அந்த இடத்துல கட்டாயம் நடக்கும் தவறுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாயிருக்கும். சரியா? ம் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு எங்கிட்ட ஓதுறதுக்காக போகணும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். ராகம் தேவண்டு சொன்னா என்ன முக்கியம்? நீட்டு. நீட்டுதல்ங்கிறது முக்கியம். ஆகவே நாங்க இன்னைக்கு அந்த நீட்டுதலை பத்தி அதனுடைய சில அடிப்படைகளை பத்தி நாங்க பேசுவோம். சரியா? நீட்டுதலுக்கு ம் நாங்க அரபுல யூஸ் பண்ற சொல் மத்து. என்ன சொல்? மது. மத்து. மத்துனா என்ன இப்ப மீனிங்? மத்து என்றால் நீட்டுதல். நீட்டுதல். மத்து என்றால் நீட்டுதல் என்கிறது கருத்து. இந்த மத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இதை ரெண்டு வகையாக பிரிப்போம். எத்தனை வகை? இரண்டு வகையாக ரெண்டு. பிரிப்போம். ஒன்று மத்தினுடைய எழுத்துக்கள், இரண்டாவது மத்தினுடைய அடையாளங்கள். அடை- மத்தினுடைய எழுத்துக்கள் பாருங்க எதுன்னு சொல்லி, மத்தினுடைய அடையாளங்கள் எது என்று சொல்லி பாருங்க. இதுல எது தெரியாது? தெரியும். எல்லாமே தெரியும். சொல்லுங்க பாப்போம். ம் மத்திய எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம் என்னன்னு சொல்லி. அலிஃப், யா, வாவ். அலிஃப், யா, வாவ் என்கிறது கொஞ்சம் பிழைக்குது. அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட யாவும் சுக்குன் செய்யப்பட்ட வாவும். அது முக்கியம். ம், அலிஃபும் சுக்குன் செய்யப்பட்ட வாவும் சுக்குன் யா. செய்யப்பட்ட யாவும் என்கிறது முக்கியம். ம். சரி, அடையாளங்கள். ஃபத்தஹ் மது, கஸ்ர மது, லம்மு மது. கடைசியில என்ன? இது நாங்க சொல்லுவோம் பெரிய. மத்தினுடைய அடையாளம். ம் என்ன சொல்லுவோம்? மத்தினுடைய அடையாளம். மத்தினுடைய அடையாளம் என்ன உங்களை சிம்பிளா நாங்க சொல்லுவோம். ம் சரி, இந்த அளவு பாக்ஸ்ல இருக்குது. பாக்ஸ் அடிக்கப்பட்ட ஏரியா தானே. பாக்ஸ் ம் அடிக்கப்பட்டு இந்த எவ்வளவு நீட்டணும்? ஒரு செகண்ட். ஒவ்வொரு செகண்ட். வெரி குட். அதுக்கு மேல எங்களுக்கு போக முடியாது. வெரி குட். ஒவ்வொரு செகண்ட் நாங்க ம் நீட்டணும். அப்போ கடைசியா வந்திருக்கிற அந்த ரெட் லைன் அடிச்சுக்கிறது 2 செகண்ட். இல்ல. அதை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த இடத்துல கட்டாயமாக 3 செகண்ட் நீட்டணும். ம் சரியா? இதனால 3 செகண்டுக்கு நீங்க நீட்டணும். இது விளைங்க. ம் சரி, இந்த வருஷத்தை ஒரு பாப்போம். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். அப்படி ஓதுறது பிழை இப்போதைக்கு. ஏன்? இப்ப உங்களுக்கு தெரியும் சொற்கள் சொற்களா சேர்த்துதான் மொத்தமா கனெக்ட் பண்ணி ஓதுவாங்க. ம் எப்படி வரும்? எப்படி ஓதினா? புரியல. இப்ப நீங்க ஒவ்வொரு சொற்களா தானே ஓதுனீங்க. ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க என்ன செஞ்சீங்க? ஒவ்வொரு சொல் சொல்லா ஓதுனீங்க. அதுக்கு பேர் ஓதல் இல்ல, அதுக்கு பேர் ம் வாசிக்கிறது. இப்ப நீங்க நீட்ட வேண்டிய இடங்களை நீட்டி ஒவ்வொரு சொல்லையும் இன்னொரு சொல்லோட ஜாயின் பண்ணணும். நீங்க கடைசி ம் பாடங்கள் ஓதுனீங்க எப்படி? இப்படி ஓதுனீங்க. எங்க கடைசி சப்ஜெக்ட், அதாவது இந்த லெவலுக்கு வாரத்துக்கு முன்னால நீங்க கடைசியா ஓதுன சப்ஜெக்ட்கள் தானே. ஆமா. எப்படி ஓதுனீங்க? இப்படி ஒவ்வொரு சொல்ல ஓதுனீங்க எப்படியா? ஆஹா. எப்படி ஓதுனீங்க? ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் ஓதுனீங்க. அந்த அதுதான் ஓதல். ம் அந்த இடத்துக்கு பாருங்க பேரு. ம் அப்படி ஓது காட்டு பாப்போம். எப்படி ஓது பாப்போம்.
إياك نعبد وإياك نستعين. அந்த அமைப்புக்கு வரணும். அந்த அமைப்புக்கு வரணும். இப்ப இதுல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இந்த நஸ்தஈன் என்றது தானே, நஸ்தஈன்ல நாங்க ம். இந்த ஐனை எத்தனை அளவுக்கு நீட்டுவோம் என்றால் எத்தனை, ஒரு செகண்ட் நீட்டு அப்படியா? நஸ்தஈன் மூணு. 3. ஐனை நாங்க ஆ எத்தனை செகண்ட்? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் நீட்டுவோம் என்கிறது பிழை. பார்ப்போம் ஏன் பிழைன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நாங்க செல்ற தலைப்பொண்டி என்ன, நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல, குர்ஆன்ல நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்று வார்த்தை ஆய்வு. ம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த வசனம், இந்த இடத்துல நாங்க சில அடிப்படைகள் தெரிஞ்சுக்கிறோம், நல்லா கேட்டுக்கிறோம் கவனமா. முதலாவது, வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்படணும். இப்ப இந்த இடத்துல நிறுத்தி ஓதுற எழுத்து எது? ஐன். ஐன் என்று. இது எது? நூன் நூன் நூன். நூன்ல தான் நீங்க நிறுத்துறீங்க. அப்ப நூனுக்கு என்ன செய்யப்படுது? சுக்குன் வச்சு. சுக்கூன் செய்யப்படுது. இரண்டாவது, அதற்கு முன் மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று வந்திருக்கணும். எதுக்கு முன்னுக்கு? அதற்கு முன்னண்டா எதுக்கு முன்னுக்கு? சுக்குனுக்கு முன்னாடி யா. சுக்கூனுக்கு முன்னாடி வந்திக்குதாங்க. என்ன வந்திக்குது? யா வந்து யா எது? சும்மா ஏன்டா பிள்ளை சரி நினைப்போம் பாஜனு. சுக்குன் வச்ச யா. ஆ சுக்குன் வச்ச யா. சுக்கூன் செய்யப்பட்ட யா, மத்தினுடைய எழுத்து யா, சுக்கூன் செய்யப்பட்ட மத்தினுடைய எழுத்தாக வந்திருக்கிற யா. மூணாவது கேன்சர், அதற்கு முன்னைய எழுத்த நீங்க அப்படி என்றால், அதாவது கடைசி எழுத்துக்கு சுக்கூன் நிக்குது, அதுக்கு முன்னால மத்தினுடைய எழுத்து அல்லது மத்தினுடைய அடையாளம் நிக்குது அப்படி என்றால், அதற்கு முன்னைய எழுத்தை, அதுக்கு முன்னைய எழுத்துனா இது ஐன். ஐனை என்ன செய்யணும்? 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு 2 அல்லது 3 செகண்ட் ம். நீட்டித்தான் ஓதணும். இப்போது காட்டுங்க பாபு எப்படி வரும் என்று. إياك نعبد وإياك نستعين. போதாது, நீட்டிங்க 2 செகண்ட், நீங்க 1 செகண்ட் தான் நீட்டிக்கிறீங்க. நஸ்தஈன். إياك نعبد وإياك نستعين. ஆஹ் இதுக்கு பின்னால பரகானு நிறைய பேர் இருக்குது, பேத்தி பேத்தி பேத்திட்டு இப்ப நீட்டி 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 ஓதி ஓதி பழகணும். இப்ப எல்லாம் மறந்து வராது, வாயில வராது. ம். ம் அதே நேரம் நீட்ட தேவையில்லாத இடங்களும் நீட்டப்படாது. ஈயாக்க நீட்டலுமா, நஅ்புது ஒய்யாக்க நீட்டலுமா அப்படி. ம்ஹும். அதெல்லாத்தையும் கட் பண்ணணும். அந்த நீட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எங்க கூட நீட்டணும்? நஸ்தஈன் என்றது கூட நீட்ட வரணும். ஆ. சரியா? ஹைர். இதை பத்தி அடுத்த கிளாஸ் நிறைய கேள்வி கேட்பேன். வெற்றி பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ரெடி ஆயிட்டு வரணும். ஓகே.